இந்த கீரை எப்போ விற்க நம்ம எப்போ கடை திறக்க எப்பா ரெண்டு ரெண்டு முடி வாங்கிட்டு போவேன். ரெண்டு முடி வாங்கிக்கொண்டேன்னா உருகி காயதான் போடணும். இல்லைடா முருங்கைக்கீரை பொடி நல்லதுடா, செய்யலாம்டா. அப்படியே வாங்கிட்டு போய் காய போட்டேன்னு வச்சுக்க, நானும் போய் கடையை திறந்துடுவேன். நீனும் போய் உனக்கும் நல்ல சத்துடா, தெம்புடா. அப்படி சொல்ல நீங்களே செஞ்சு கொண்டு வந்து விற்கலாம்ல. அது வச்சிருக்கேன். அப்பயும் காணா கொண்டு வரல. அதெல்லாம் ஐஏஎஸ் முத்திரை போட்ட பொருள், இந்த இடத்துல எல்லாம் விற்கக்கூடாது. அப்புறம் இங்கே விற்க வேண்டிய இடத்துல விற்கணும். அமெரிக்கா போகுது. ஓ, அமெரிக்காவில் போனாத்தே அவன் கிலோ 2000 கொடுக்குறேன். நீங்கள் விற்றீங்கன்னா அரை கிலோ 10 ரூபாய்க்கு கொடு, 20 ரூபாய்க்கு கொடுங்க. அதனால இங்கெல்லாம் விற்கக்கூடாது, வெளிநாட்டுக்காரனுக்கு தான் விற்கணும். ஒன்லி எக்ஸ்போர்ட்டு தான். ஒன்லி எக்ஸ்போர்ட். கீரை வேணுமா வேணாமா? வேணுக்கா. எத்தனை முடிப்பா வேணும்? வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே, எத்தனை முடிப்பா வேணும்? ஒரு முடி. அடாப்பா, அது கூட ஒரு முடிவே வாங்கினானே. அக்காவுக்கு டெய்லர் கடை திறக்க நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேர் தானே, எங்களுக்கு ஒரு முடி போதும்க்கா. போதுமா? இப்போ முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு தரவா? தாங்க. எவ்வளோ ஒரு காய்? 3 காய் கொடுக்குறேன்ப்பா 10 ரூபாய்க்கு. சரிக்கா. ஒரு சின்ன காய், ஒரு பெரிய காய். ஓகே, காசு விடு. காசு தரேன். ஜிபே இருக்குல்ல? ஜிபேயா? ஃபோனே இல்லையாப்பான்ட்டா? இன்னைக்கா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் வாங்கி ஜிபே பண்ணுற மாதிரி. நாளைக்கு வந்து கூட கொடுப்பா. நாளைக்கு வந்து இருந்தால் நான் எந்த இடத்துல உட்கார போகிறேன்? சரிக்கா. சரி. பூ வேணுமாப்பா? 100 ரூபாலே. 100 ரூபாயா? ஏப்பா இந்த பூ அவ்வளவு சத்துப்பா. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாரு. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருப்பா. நீங்கள் அதுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறீங்களே. ஏப்பா ஒரு ஜூஸு, மெராண்டா பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? அது ஏதாவது சத்து இருக்கா? எவ்வளவு காசு வருவீங்க? இந்த சிப்ஸுலாம் வாங்கிட்டீங்க. ரெண்டாமா எவனோ தயாரிக்கிறேன், எவனுக்கோ லாபத்தை கொடுக்குறிய. நான் ஒரு விவசாயிப்பா, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறல என்ன? அதுக்கு இது எவ்வளவு தெம்பு சத்து தெரியுமா? இதில் என்ன சமைக்கணும்னு தெரியாது. ஏன் அதுவும் சொல்லித்தரேன், சொல்லுங்க. இங்கே பாருப்பா, இதை நல்லா உருகி போட்டு, நல்லா வெங்காயம் நிறையா போட்டு, சீரகம் போட்டு வதக்கி, கொஞ்சோன்னு தேங்காய் பூவு போட்டு ஒரு 2 பெரட்டு பட்டினோம்னு வச்சுக்கவேன், அப்படி டேஸ்டா சோறுல போட்டு பெரட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லையா, அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்து, இதை விட டேஸ்டா இருக்கும்பா. இதுல 2 முருங்கைக்கீரை ஓட்டேன்னா இன்னும் நல்லது. சாப்பிடுங்க. டிப்ஸ்லாம் சொல்றேன், வாங்க மாட்டேறிய. 100 ரூபாய்க்காவது யோசிக்கிறிய. 100 ரூபாய் எந்த மூளைக்கு இப்போ பத்துது? ஒரு கட்டப்பை எடுத்து காய்கறி வாங்கினோம்னா 500 ரூபா வந்து வருமே பைய நிறைவா. காசுக்கே மதிப்பு இல்லப்பா. எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே பார்த்து சிரிக்குது. என்னைய வாங்கிட்டு போன்னு சொல்லுது பாரு. நல்லா பல பல பலன்னு இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்தாங்க தரவா? சரிக்கா, கொடுங்க. இந்தாப்பா. கொடுக்கவே மனசு இல்லை, சரி வச்சுக்கோங்க. சரிக்கா. ரெகுலராக பூ கொண்டு வருவீங்களா இல்லை என்னைக்காவது கொண்டு வருவீங்களா? எப்பயாதப்பா கிடைக்கும். கீரையும் முருங்கைக்காயும் வாரத்தில் 2 நாள் வைப்பேன். பூ வந்து இப்போ சீசனுக்கு தான்ப்பா கிடைக்கும். அடுத்து 2 நாள் சென்று வந்தா நான் உனக்கு கொண்டு வரேன். இல்லை இப்போ வாங்கி சமைச்சிட்டோம், பிடிச்சிச்சுன்னா அப்புறம் அடுத்தடுத்து கேட்டால் கொடுப்பீங்களா? என்ன ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் நம்பர்